ஒரு நாள் பீர்பால் ராஜா அக்பரை பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு போயிருந்தாரு. ராஜா அக்பர் அந்த நேரத்தில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. பீர்பாலை பார்த்த உடனே, பீர்பால் வாங்க, சாப்பிட்ற நேரமாச்ச, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு. பீர்பாலும் சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்தாரு. அன்னைக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ணியிருந்தாங்க. ராஜா சொன்னாரு, பீர்பால் இந்த கத்திரிக்காய் காரக்குழம்ப சாப்பிடுங்க, எவ்வளோ அருமையா இருக்குன்னு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. உடனே பீர்பால் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு ராஜான்னு சொன்னாரு. உடனே அக்பர் சொன்னாரு, ஆமாம் பீர்பால், இது நம்ம தோட்டத்திலே விளைஞ்சது. கத்திரிக்காவை மாதிரி சுவையான காய் இந்த உலகத்திலேயே கிடையாது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். பீர்பால் சொன்னாரு, ஆமா ராஜா, அது உண்மைதானே. எந்த காய்க்காவது தலையில கிரீடம் இருக்குதா? கத்திரிக்காய்க்கு மட்டும்தான் பச்சை கலர்ல கிரீடம் இருக்குது. அதனால கத்திரிக்காய் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த காய் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட பிறகு ராஜா சமையல்காரங்களை கூப்பிட்டு, இதுக்கு மேல எனக்கு தினமும் கத்திரிக்காயில ஏதாவது ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்னையில இருந்து தினமும் கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் பொரியல், கத்திரிக்காய் கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான கத்திரிக்காய் காய்கறிகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க ராஜாக்கு. ராஜாக்கு இதை சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதே மாதிரி பீர்பால் ராஜாவை பார்க்கறதுக்காக வந்தாரு. அப்போ ராஜா சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அன்னைக்கு மாதிரியே இன்னைக்கும் ராஜா பீர்பாலை சாப்பிட கூப்பிட்டாரு. பீர்பால் சாப்பிட உட்கார்ந்தாரு. அக்பர் சலிப்போட, இங்க பாருங்க பீர்பால், இந்த கத்திரிக்காய் மாதிரி மோசமான காய் இந்த உலகத்திலேயே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்டுக்கிட்டே இருந்த பீர்பால் சொன்னாரு, நீங்க சரியா சொன்னீங்க ராஜா, இந்த கத்திரிக்காய் மாதிரி ஒரு மோசமான காயே கிடையாது. எந்த காய்க்காவது முள்ளு இருக்குதா? இந்த கத்திரிக்காய்க்கு மட்டும்தான் முள்ளு இருக்கு. அதனால இது ரொம்ப மோசமான காய் ராஜா அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட உடனே அக்பர், என்ன பீர்பால், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கத்திரிக்காய் மாதிரி ஒரு சிறந்த காய்கறியே இல்லைன்னு சொன்னீங்க, இன்னைக்கு கத்திரிக்காயை விட மோசமான காய்கறியே கிடையாதுன்னு சொல்றீங்க, மாத்தி மாத்தி பேசுறீங்க அப்படின்னு சொன்னார். இதை கேட்டுட்டு அந்த பீர்பால் சிரிச்சுக்கிட்டே, ஆமா ராஜா, நான் உங்ககிட்ட தான் வேலை செய்யறேன், கத்திரிக்காய் கிட்ட கிடையாது அப்படி சொன்னார். இதை கேட்ட உடனே அக்பர், பீர்பால், உங்களை மாதிரி அறிவாளி இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாங்க. இது போன்ற நல்ல கதைகள் மற்றும் விடுகதைகளை கேட்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருமையான கதைகள் சேனலை. மறக்காம லைக் பண்ணிடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.